சொன்னீங்க? இது டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. டீ தான், ஆனா இது நம்ம வழக்கமா குடிக்கிற டீ கிடையாது. ஹைபிஸ்கஸ் ஹெர்பல் டீ. ஓ, இங்க இந்த மாதிரி ஹெர்பல் டீ எல்லாம் குடுக்குறாங்களா? குடுக்குறாங்களாவா? யாரு குடுக்குறா? ஹலோ மேடம், நானே சொந்தமா ரெடி பண்ணது. நீங்களா? யா, ஓகே ஓகே. பீச்ல இவ்வளவு நேரம் ஓடி ஆடினதுல நீ டயர்டா இருப்பல்ல, எனக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு தோணுச்சு. அதான் இந்த வெளில என்ட்ரன்ஸ்ல வரும்போது ஒரு செம்பருத்தி செடியை பார்த்தேன். அதை பறிச்சு பக்குவமா உனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடி. சும்மா சொல்லக்கூடாது. டீ நல்லா தான் போட்டிருக்கேன்ல. நான் கிண்டலா சரிக்கிற. டீ நல்லா இல்லையா? சேச்சா, டீலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அதை விட எனக்காக செம்பருத்தி பூவை பறிச்சு கிச்சனுக்கு போய் அதுல ஒரு டீய போட்டு எனக்காக நீங்க போட்ட எஃபோர்ட் ஒண்ணு இருக்குல்ல, அது இன்னும் நல்லா இருக்கு. அடாடா, குடிக்கிற இந்த டீயை விட நீ சொல்ற இந்த வார்த்தை தான் மனசுக்கு இதமா இருக்கு. ஆமா, வழக்கமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. இப்ப என்ன புதுசா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். ஓ, அதுக்கு இப்பவே ட்ரைனிங்கா? பின்ன உங்க அம்மாவும் கூட இருந்து உன்னை பாத்துப்பாங்க தான், நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதுக்குதான் இப்பவே இதுக்கெல்லாம் பழகிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இது இந்த செம்பருத்தி பூல டீ போட்டது இல்லையா? அது இல்ல, குழந்தைக்காகவும் எனக்காகவும் யோசிச்சு நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு காவேரி? உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் தானே இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஆரம்பத்துல நான் உங்களை பாக்குறப்போ நீங்க கெரியர் ஓரியன்டான ஆளா இருந்தீங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஃபேமிலியா இல்ல பிசினஸ் ஆனு வரும்போது நீங்க பிசினஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. ஆனா இப்போ நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு கெரியர் மட்டுமே வாழ்க்கை இல்ல காவேரி. அதையும் தாண்டி குடும்பம், வைஃப், குழந்தைன்னு இன்னும் எவ்வளவு அழகான விஷயம்லாம் இருக்குல்ல. என்னன்னு தெரியல, எனக்கும் இப்பதான் உன் கூடயும் நம்ம குழந்தை கூடயும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. தோணட்டும், தப்பில்ல. இப்ப வாச்சும் உங்களுக்கு தோணுச்சே. நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம 3 பேருமா சேர்ந்து இன்னொரு தடவை இந்த விழாவுக்கு வருவோம். இங்கன்னு இல்ல, நம்ம குழந்தைய எங்கெல்லாம் நம்மளால கூட்டிட்டு போக முடியுமோ அந்த எல்லா இடத்துக்கும் நம்ம கூட்டிட்டு போறோம். நிறைய புது புது இடங்களை, புது புது விஷயங்களை அவளை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். அவ வளர்ந்ததுக்கு அப்புறமா அவளோட சின்ன வயசு ஞாபகங்களை அவ யோசிக்கிறப்போ அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் நிறைஞ்சதா இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். எங்க டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? எங்க தூங்கலாமான்னு கேட்டேன். நான் பேசுறது கூட கேட்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நாம மட்டும்தான் கப்பலா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இனி நம்ம குழந்தைய நம்ம கூட சேர்ந்து தூங்க போகுது இல்ல. அதான் நம்ம 3 பேரும் படுத்து தூங்குற அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெட் கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிறந்த குழந்தை என்ன இப்படி கட்டிலையா படுத்து தூங்க போகுது? அதுக்கு நம்ம தொட்டில் கட்டி தொட்டில தானே அது தூங்க போகுது. நோ வே, என் குழந்தைக்கு தொட்டிலாம் கம்ஃபர்டபுளாவே இருக்காது. இல்ல நீயே சொல்லு, தொட்டில எப்படி குழந்தை புரண்டு படுக்கும்? எங்க குழந்தை குப்புற படுக்கிறதுக்கே 3 மாசம் ஆகும். இதுல எப்படி பிறந்த உடனே புரண்டு படுக்கிறது? அப்படி ஒண்ணு இருக்கோ? ஃபீட் பண்றப்ப வேணா பக்கத்துல படுக்க வச்சுக்கலாம். மத்தபடி குழந்தை தொட்டில தான் தூங்கும். தொட்டில தூங்குறதுக்கு பயமா இருக்காது? என்ன பயம்? இல்ல, தொட்டிலு கயிறுல தான் கட்டுவாங்க. அந்த கயிறு ஏதாச்சும் சரியா கட்டாம தொட்டிலு அந்த கயிறு திடீர்னு லூஸ் ஆகி தொட்டில் கீழே விழுந்துருச்சுன்னா? குழந்தை படுக்கிற தொட்டில யாரும் அப்படி கேர்லெஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க. வேணாம். உங்க பாட்டி தான் சின்ன வயசுல உங்களை படுக்க வச்ச தொட்டில் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுல படுக்க வச்சுக்கலாம். அங்க வேணா படுக்க வச்சுக்கலாம், இது ஓகே தான். ஆனா குழந்தை தூங்குற நேரத்தையும் நீ ஃபீட் பண்ற நேரத்தையும் தவிர மத்த நேரம் ஃபுல்லா என் குழந்தைய நான் மட்டும் தான் வச்சுப்பேன். ஆமா, குழந்தைய நீங்களே வச்சிருந்தா அப்புறம் ஆபீஸ்க்கு எப்ப போவீங்க? என்ன பேசுற நீ? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கவே இருக்கு. ஏன் கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது முதலாளினா நான் வீட்ல இருந்து வேலை செய்யக்கூடாதா? என்னையா நீ? எனக்கு இனிமே ஃபுல் ஃபோக்கஸ் என் குழந்தை மேல மட்டும் தான். அது சரி.